வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற டாபிக்கு கீழே என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே வந்து யூஸ் ஆகும். PGTRB, TNSET, UGC, காலேஜ் டிஆர்பி, டிஆர்பி பாலிடெக்னிக் எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் ஆகும். வாங்க கொஷின்குள்ளே போகலாம். Which of the following should be allowed only in kernel mode? Changing mapping from virtual to physical address, mask and unmask interrupt, disabling all interrupts, reading status of processor, reading time of day. So answer பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா A 1 2 3 என்னன்னா changing mapping from virtual to physical address. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கர்னல் மோட்னா என்ன, யூசர் மோட்னா என்னன்னு தெரியணும். கர்னல் மோட் அப்படின்னு சொன்னால் அது வந்து சிஸ்டமோட மோட். யூசர் மோட் அப்படின்னு சொன்னால் வந்து யூசர் அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணுற மோட். இது வந்து கர்னல் மோடில் சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ என்னென்ன சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் மேப்பிங் ஃப்ரம் வர்ச்சுவல் டு ஃபிசிக்கல் அட்ரஸ். ஸோ இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் வர்ச்சுவல் அட்ரஸ் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் அட்ரஸ்னால் ஆக்சுவலாக இருக்கிற அட்ரஸ், நம்ம மெமரியில் நம்ம வந்து இருக்கிற அட்ரஸ். வர்ச்சுவல் அட்ரஸ்னால் டியூரிங் ரன் பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணக்கூடிய அட்ரஸ் தான் வந்து வர்ச்சுவல் அட்ரஸ். ஸோ சேஞ்சிங் மேப்பிங் ஃப்ரம் வர்ச்சுவல் டு ஃபிசிக்கல் அட்ரஸ் யார் பண்ணுவாங்கன்னா கர்னல் மோடில் தான் பண்ணுவாங்க. மாஸ்க் அண்ட் அன்மாஸ்க் இன்ட்ரப்ட். மாஸ்க் அண்ட் அன்மாஸ்க் இன்ட்ரப்ட் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த இன்ட்ரப்ட் ப்ரியாரிட்டி, இன்ட்ரப்ட் வந்து ரன் பண்ணலாமா வேண்டாமா, அதை வந்து இன்ட்ரப்ட் அப்படியே வந்து மாஸ்க் பண்ணிடுறது. அதான் வந்து மாஸ்க் அண்ட் அன்மாஸ்க். டிசேபிளிங் ஆல் இன்ட்ரப்ட்ஸ். ஸோ இதுக்கும் யாருக்கு ரைட் இருக்குது? கர்னல் மோடில் தான் ரைட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம கர்னல் மோடில் பண்ணலாம். மற்றபடி இந்த ஆப்ரேஷன் ரீடிங் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ப்ராசஸர், ரீடிங் டைம் ஆஃப் த டே. ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இப்போ நம்ம யூசர் மோட்லேயே வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது, கண்ட்ரோல் ஆல் டெலீட் கொடுத்து என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி ரீடிங் டைம் ஆஃப் த டே. ஸோ இப்போ என்ன டைம் அப்படின்றத நம்ம யூசர் மோட்லேயே பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் கர்னல் மோடில் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா above 3 programs 1 2 3. Next, an interrupt handler is a location in memory that keeps track of recently generated interrupt, peripheral device, utility program, a special numeric code that indicates the priority of the interrupt. So first interrupt handler na என்னன்னு பார்த்தறலாம். interrupt handler அப்படின்னு சொன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து interrupt அப்படின்னா ஒரு ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ வந்து நடுவில் ஏதாவது interrupt பண்ணும்போது அதை ஹேண்டில் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேண்டாமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா an interrupt handler is also known as interrupt service routine or trap handler is a block of code executed in response to interrupt signal. So based on the interrupt அதுக்கோட priority பேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணலாமா வேண்டாமான்னு சூஸ் ரன் பண்ணுறது வந்து interrupt handler. ஓகேவா? அந்த interrupt ஹேண்டில் பண்ணுறது interrupt handler. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இட் இஸ் அ லொக்கேஷன் இன் மெமரி தட் கீப்ஸ் ட்ராக் ஆஃப் ரீசன்ட்லி ஜென்ரேட்டட் இன்ட்ரப்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை. இது வந்து இதுக்கு ஆன்சர் வந்து கியூ தான் வந்து எல்லா இன்ட்ரப்டையும் ஒரு கியூவில் இது ப்ராசஸ் சேவ் பண்ணி வச்சுட்டு எந்த இன்ட்ரப்டை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? பெரிஃபரல் டிவைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ பெரிஃபரல் டிவைஸ்னால் என்ன? அடிஷ்னலாக ஆட் பண்ணுற டிவைஸ். இப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம மவுஸ் ஆட் பண்ணுறோமா, கீபோர்டு ஆட் பண்ணுறோமா, அதுதான் பெரிஃபரல் டிவைஸ். இன்டரப்ட் ஹேண்ட்லர் வந்து ஒரு பெரிஃபரல் டிவைஸாக இல்லை, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். ஓகேவா? இட் இஸ் அ பீஸ் ஆஃப் கோட். நெக்ஸ்ட் இட் இஸ் அ யூட்டிலிட்டி ப்ரோக்ராம். ஆமாம், இட் இஸ் அ யூட்டிலிட்டி ப்ரோக்ராம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்டரப்ட் ஹேண்ட்லர் இஸ் அ யூட்டிலிட்டி ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஆப்ஷனும் பார்த்தரலாம் ஸ்பெஷல் நியூமரிக் கோட் தட் இண்டிகேட்ஸ் த ப்ரியாரிட்டி ஆஃப் தி இன்டரப்ட். இல்லை. ஸோ இன்டரப்டுக்குனே வந்து நிறைய ப்ரியாரிட்டி கோட்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் த ப்ரியாரிட்டி கோட் தான் நம்ம இன்ட்ரப்டை ரன் பண்ணுவோம். அந்த நியூமரிக் கோட்ஸ் தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஆனால் இன்ட்ரப்ட் ஹேண்ட்லருங்கிறது வந்து இன்ட்ரப்டை ப்ராசஸ் பண்ணுற ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ப்ரோக்ராம். இட் இஸ் அ யூட்டிலிட்டி ப்ரோக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட், executing more than one program concurrently by one user on one computer is known as. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மல்டி டாஸ்கிங். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மல்டி ப்ரோக்ராமிங்னா என்ன, மல்டி ப்ராசஸிங்னா என்ன, மல்டி டாஸ்கிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினில் வந்து மல்டி டாஸ்கிங்னா என்னன்னு பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிங் மோர் தேன் ஒன் ப்ரோக்ராம். ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறோம். யார்? பை ஒன் யூசர் இன் ஒன் கம்ப்யூட்டர். சிங்கிள் கம்ப்யூட்டரில் நம்ம பண்ணுறதுனால இது பேர் வந்து மல்டி டாஸ்கிங்.
நெக்ஸ்ட் ஸோ இதில் பார்த்தலாம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மல்டி ப்ரோக்ராமிங், மல்டி டாஸ்கிங், மல்டி த்ரெட்டிங் அண்ட் மல்டி ப்ராசஸிங். ஸோ மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொன்னால் ரன்னிங் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் ஆன் சிங்கிள் சிபியூ. ஸோ இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து மல்டிபிள் டாஸ்க் அசைன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு சைமல்டேனியஸாக ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து மல்டி டாஸ்கிங். மல்டி ப்ரோக்ராமிங் எங்கே ரன் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சிபியூவை எப்பவுமே பிஸியாக வச்சுக்கிறதுக்காக. இது வந்து கர்னல் மோடில் சிபியூவை வந்து ஐடில் ஆகாமல் நிறைய ப்ராசஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கிறது தான் வந்து மல்டி ப்ரோக்ராமிங். ஓகேவா? மல்டி டாஸ்கிங் வந்து அப்ளிகேஷன் லெவலில் நம்ம வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் இப்போ சைமல்டேனியஸாக வந்து மியூசிக் பிளேயரு, வேர்டு எல்லாத்தையும் ஓப்பன் சேம் டைமில் நம்ம ஆக்சஸ் பண்ணுறது மல்டி டாஸ்கிங். மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ப்ராசஸை இன்னி திருப்பி குட்டி குட்டி ப்ராசஸாக டிவைட் பண்ணி அதில் வந்து நம்ம ரன் பண்ணுறது தான் வந்து ரன்னிங் மல்டிபிள் த்ரெட்ஸ் வித்தின் அ சிங்கிள் டாஸ்க் ஆர் சிங்கிள் அப்ளிகேஷன். ஓகேவா? அது வந்து மல்டி த்ரெட்டிங். மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு சொன்னா ரன்னிங் மல்டிபிள் ப்ராசஸ் ஆன் மல்டிபிள் சிபியூ. இது மூணுமே என்னன்னா சிங்கிள் சிபியூல நடக்கிறது. இதுதான் வந்து மல்டிபிள் சிபியூஸ்ல நடக்கிறது. தட் இஸ் மல்டி ப்ராசஸிங். மல்டி ப்ராசஸர் அப்படின்னு சொன்னா நிறைய சிபியூ. ஸோ மல்டி ப்ராசஸிங்னா மல்டிபிள் சிபியூ. இது மூணுமே சிங்கிள் சிபியூல நடக்கிற ஒரு வேலை. Next, the simultaneous processing of two or more programs by multiple processor is the simultaneous processing of two or more programs by multiple processor is. So multiple processor அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா மல்டி ப்ராசஸிங். ஸோ மல்டி ப்ராசஸிங்னா நிறைய சிபியூஸ் இருக்கும். மல்டி த்ரெட்டிங்னா ஒரு சிபியூ தான் இருக்கும். அதில் நம்ம ஒரு ப்ராசஸ்க்குரிய வேல்யூ வந்து குட்டி குட்டி த்ரெட்ஸாக பிரித்து கொடுத்துருப்போம். Next, which of the following does not interrupt a running process? So timer interrupt, power failure, device scheduling process. ஸோ இதுக்கு முன்னாடி இன்ட்ரப்ட்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? இன்ட்ரப்ட்னா வந்து ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது நடுவில் வந்து இன்ட்ரப்ட் வந்துச்சுன்னா, நடுவில் வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஸ்மால் சிக்னல் அது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து இன்ட்ரப்ட்னு சொல்லுவாங்க. இன்ட்ரப்ட்ல பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட், சாஃப்ட்வேர் இன்ட்ரப்ட் இருக்கு. ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கபிள் அண்ட் நான் மாஸ்கபிள் இன்ட்ரப்ட் இருக்கு. மாஸ்கபிள் அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்படியே மொத்தமாக இது வந்து பெரிய இக்னோர் பண்ணிடலாம். நான் மாஸ்கபிள் அப்படின்னா கண்டிப்பாக இக்னோர் பண்ணவே முடியாது. அது கண்டிப்பாக ரன் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையவே நம்ம பார்ப்போம். ஓகேவா? சாஃப்ட்வேர் இன்ட்ரப்ட்ல வந்து நம்ம சிஸ்டம் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எரர் வந்துச்சு, ஏதாவது இது இன்ட்ரப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் சாஃப்ட்வேர் இன்ட்ரப்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைமர் இன்ட்ரப்ட், பவர் ஃபெயிலியர், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் ஃபெயிலியருங்கிறது வந்து ஒரு ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட். பவர் ஃபெயிலியர் அப்படின்னா கரண்ட் போயிடுச்சு, அது வந்து ஒரு ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட். அது வந்து நான் மாஸ்கபிள் இன்ட்ரப்ட். டைமர் இன்ட்ரப்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமுக்கு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அலாரம் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது டைமர் இன்ட்ரப்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் மாஸ்கபிள் இன்ட்ரப்ட். சில டைமில் வந்து டைமர் இன்ட்ரப்ட் வந்து மாஸ்கபிள் இன்ட்ரப்டாக கூட இருக்கலாம். டிவைஸ் அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரப்ட் கிடையாது. ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் இன்ட்ரப்ட் அ ரன்னிங் ப்ராசஸ். ஸோ டிவைஸ் வந்து அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல டிவைஸ் இன்ட்ரப்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் அன் இன்ட்ரப்ட். இந்த இடத்துல டிவைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இட் இஸ் நாட் அன் இன்ட்ரப்ட். தட் இஸ் நாட் இன்ட்ரப்ட் அ ரன்னிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஷெட்யூலிங் ப்ராசஸ் கூட ஒரு இன்ட்ரப்ட் தான். இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம், ரவுண்ட் ராபின் ப்ராப்ளம்ல ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பர்டிகுலர் டைம் குவார்ட்டர் முடிச்சோன்னா அடுத்த ப்ராசஸ் கொடுக்கணும். இப்போ ஷெட்யூலிங் ப்ராசஸ் கூட ஒரு இன்ட்ரப்ட் தான். ஓகேவா? It is a software interrupt. So which of the following does not interrupt a running process ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டிவைஸ். இதே இந்த இடத்துல டிவைஸ் இன்ட்ரப்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா டிவைஸ் இன்ட்ரப்ட் கூட டிவைஸ் மூலியமா வர இன்ட்ரப்ட் கூட ஒரு இன்ட்ரப்ட் தான். ஓகேவா? இதில் டிவைஸ்ன்னு கொடுத்துருக்கனால ஆன்சர் வந்து பி, டிவைஸ். நெக்ஸ்ட், சிஸ்டம் கால் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் IO functionality, operating system functionality, application functionality, none of the above. So system calls அப்படின்னு சொன்னாவே வந்து இந்த இடத்துல சிஸ்டம் கால், யூசர் கால் இல்லாட்டி அப்ளிகேஷன் கால் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். சிஸ்டம் கால்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல், ஃபைல் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ், கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து சிஸ்டம் கால்ஸ்க்கு கீழே வரும். அப்படின்னா கர்னல் மோடில் ஒர்க் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன் தான் சிஸ்டம் கால். சிஸ்டம் கால்க்கு கீழே இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வரும். ப்ராசஸ் கண்ட்ரோல், ஃபைல் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட். இந்த இடத்துல சிஸ்டம் கால் இஸ் யூஸ் டு ஆக்சஸ், எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிஸ்டம் கால் வந்து ஐஓ ஃபங்க்ஷனாலிட்டி அக்சஸ் பண்ணுமா? பண்ணாது. So system call is used to access the operating system functionality. So IO functionality வந்து IO தனியாக பார்த்துக்கும், இன்புட் அவுட்புட் டிவைஸ் தனியாக பார்த்துக்கும், அப்ளிகேஷன்ஸுங்கிறது வந்து யூசர் லெவலில் பார்த்துக்கும். ஸோ சிஸ்டம் கால் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டியை பார்க்கும். அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு நீங்கள் நம்ம கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு
ஸ்வாப்பிங் இஸ் பெர்ஃபார்ம்டு பை டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஷெடியூலர், மிட் டேர்ம் ஷெடியூலர், ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர், டிஸ்பேச்சர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம் ஷெடியூலர். அதுக்கு முன்னாடி வந்து லாங் டேர்ம் ஷெடியூலர்னா என்னன்னு பார்த்தலாம். லாங் டேர்ம் ஷெடியூலர் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜாப் ஷெடியூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப் ஷெடியூலர் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாப் பூலேருந்து ரெடி கியூக்கு கொண்டு வரது தான் வந்து லாங் டேர்ம் ஷெடியூலர். மிட் டேர்ம் ஷெடியூலர்னா அதோட அனதர் பேர் வந்து ஸ்வாப்பர். ஸ்வாப்பர் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி சிபியூல ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, நடுவில் ஏதாவது ஒரு ஐஓ ஆப்ரேஷன் வருது, இல்லை ஏதாவது இன்டரப்ட் வருதுன்னா அது வந்து ரன்னிங் ஸ்டேட்லேருந்து வெயிட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு திருப்பியும் வெயிட் ஸ்டேட்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதா வந்து ஸ்வாப்பர், மிட் டேர்ம் ஷெடியூலர். நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் அப்படின்னு சொன்னால் சிபியூ ஷெடியூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபியூ ஷெடியூலர் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாப்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம், ரெடி ஸ்டேட்லேருந்து திருப்பி ரன்னிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதா வந்து ஷார்ட் டேர்ம் ஷெடியூலரோட வேலை. ஓகேவா? ஸோ ஸ்வாப்பிங் இஸ் பெர்ஃபார்ம்டு பை ஸ்வாப்பர் ஆர் மிட் டேர்ம் ஷெடியூலர். நெக்ஸ்ட் சூஸ் தி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா நாட் ட்ரூ. Static linking requires no support of OS. ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிக் லிங்கிங்னா என்ன, டைனமிக் லிங்கிங்னா என்ன, டைனமிக் லோடிங்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆன்சர் பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்லிடுறேன். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அப்போ மற்ற ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ட்ரூ. ஏன் மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னா ஸ்டாட்டிக் லிங்கிங் ரிக்வயர்ஸ் நோ சப்போர்ட் ஆஃப் ஓஎஸ். ஆமாம், ஸ்டாட்டிக் லிங்கிங்க்கு எந்த ஓஎஸ் சப்போர்ட்டுமே தேவையில்லை. இது வந்து கம்பைல் டைமில் நடக்கக்கூடிய ஒரு வேலை. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் வந்து கம்பைல் டைம்ல நடக்கிற வேலை. நெக்ஸ்ட் டைனமிக் லோடிங் ரிக்வயர்ஸ் நோட் சப்போர்ட் ஆஃப் ஓஎஸ். ஆமா, டைனமிக் லிங்கிங்க்கு வந்து ஓஎஸ் சப்போர்ட் தேவை. ஆனா டைனமிக் லோடிங் அப்படின்னு சொன்னா டைனமிக் லோடிங்னா இப்போ என்னன்னு பார்த்தலாம். பிஃபோர் ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆர் லோடட் இன்டு மெமரி. ஸோ வந்து ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸுமே மெமரிக்குள்ள லோட் ஆயிடுது into the memory first. Sometimes the whole program is loaded into the memory, but sometimes a small part of program or small routine is loaded into memory only. The mechanism of loading the program variable is known as dynamic loading. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா ப்ரோக்ராமே வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணிடுறோம். இது வந்து எல்லா டைமே கிடையாது. சில டைம்ஸ் வந்து ஹோல் ப்ரோக்ராம் லோட் பண்ண முடியாது. அந்த டைமில் தான் நம்ம டைனமிக் லோடிங் அப்படின்ற கான்செப்டுக்கு போகிறோம். ஸோ ஸ்டாட்டிக் லோடிங்னா ஹோல் ப்ரோக்ராமே நம்ம லோட் பண்ணிடுறோம். டைனமிக் லோடிங்னா வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் அடுத்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம், ஒரு லோட் பண்ணுறோம். ஓகேவா? தட் இஸ் டைனமிக் லோடிங். நெக்ஸ்ட் இதுக்குமே என்னன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஓஎஸ் தேவை கிடையாது. எதுக்கு ஓஎஸ் தேவைன்னா டைனமிக் லிங்கிங்க்கு தான் ஓஎஸ் தேவை. சரி, இடத்துல பார்த்தோம்னா இதுதான் டிஃப்ரென்ஸ். த ப்ராசஸ் ஆஃப் லோடிங் a system or library or system routine at runtime தான் டைனமிக் லோடிங். The process that links the dependent libraries or routines at runtime is called dynamic linking. It is not supported by OS. அந்த இடத்துல தான் கேட்டிருக்காங்க. Dynamic loading is not supported by OS. ஆமா, it is true. அதனால இந்த இடத்துல எது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, இதுதான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். It is supported by OS. எது டைனமிக் லிங்கிங் is supported by OS. ஆனால் இந்த இடத்துல no support of OS ன்னு கொடுத்திருக்காங்க. So this statement is false. ஓகேவா? நெக்ஸ்ட் assume that the kernel mode is non-preemptive. ஸோ இந்த இடத்துல preemptive. ஓகேவா? ப்ரீஎம்டிவ்னா என்னன்னு தெரியணும், நான் ப்ரீஎம்டிவ் என்னன்னு தெரியணும். ப்ரீஎம்டிவ் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு ப்ராசஸ்க்கு மாற்றிக்கலாம், ஸ்வாப்பிங் நடந்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் ப்ரீஎம்டிவ். ஆக்சுவலி கர்னல் மோட்னாவே மோஸ்ட்லி வந்து நான் ப்ரீஎம்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க assume that kernel mode is non-preemptive. ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து போகணும். ஓகேவா? வாட் ஹேப்பன்ஸ் when an IO interrupt comes while the process P1 is running in kernel mode on CPU? What happens when an IO interrupt, input output interrupt வரும்போது அந்த இடத்துல P1 என்ற ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு இன் கர்னல் மோட் ஆன் CPU, என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா P1 continues to execute on CPU. நான் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் படிக்கல, ஏன்னா இந்த இடத்துல முன்னாடி நான் நான் ப்ரீஎம்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டேன். நான் ப்ரீஎம்டிவ்னா என்ன, நடுவில் எந்த ப்ராசஸுமே ஸ்விட்ச் ஆகாது. அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து P1 என்ற ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்து என்னாகும் அடுத்த IO இன்டரப்ட்னா என்னன்னு பார்க்கும். ஓகேவா? ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா CPU is given to process for which the IO interrupt has completed. கண்டிப்பாக கொடுக்காது. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் P1 கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் IO இன்டரப்டை பார்க்கும். CPU is given to some other process based on the scheduling policy. இல்லை.
இந்த இடத்துல நான் ப்ரீஎம்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஷெடியூலிங் வந்தாலுமே வந்து அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா P1 continues to execute on the CPU. Next, overlay is a part of operating system, a specific memory location, a single continuous memory that was used in olden days for running large programs by swapping. D. Overloading the system with a many user files. Answer வந்து C. So overlay ஓட definition இதுதான், a single continuous memory that was used in olden days for running large program. ஸோ ஓவர்லே அப்படின்னு சொன்னால் வந்து என்னென்னா, முன்னாடிலாம் வந்து நம்மளால் ஹோல் ப்ரோக்ராமே வந்து நம்மளோட மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பார்ட் ஆஃப் த மெமரி ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த பார்ட் ஆஃப் மெமரியை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதான் வந்து ஓவர்லேன்ற கான்செப்ட். த ஓவர்லே இஸ் அ மெத்தட் தட் பெர்மிட்ஸ் அப்ளிகேஷன் டு பி லார்ஜர் தன் த பிரைமரி மெமரி. ஸோ ரன் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பெருசாக இருக்கும், பிரைமரி மெமரியோட மெயின் மெமரியோட அப்ளிகேஷன் பெருசாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஓவர்லே அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம். ஓகேவா? When an interrupt occurs, an operating system ignores the interrupt, always changes the state of an interrupt process after processing the interrupt, always resumes the execution of the interrupted process after processing the interrupt, may change the state of the interrupt process to blocked and then schedule another process. The answer பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஆன்சர் வந்து 4. ஸோ இது எப்படி நம்ம வந்து இது ஒரு கேட் கொஸ்டின். ஓகேவா? இதை நம்ம எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், இது எப்படி நம்ம பார்க்கணும்னு சொன்னால் எலிமினேஷன் ஆப்ஷன் மூலியமாக தான் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஜென்ரலாக அது வந்து மாஸ்கபிள் இன்ட்ரப்டா நான் மாஸ்கபிள் இன்ட்ரப்டா எதுவுமே கொடுக்கல. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, when an interrupt occurs the operating system என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்ட் அக்கர் ஆகுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இக்னோர்ஸ் த இன்ட்ரப்டா? கண்டிப்பாக இல்லை. சப்போஸ் வந்து ஒரு நான் மாஸ்கபிள் இன்ட்ரப்டா இருந்துச்சுன்னா அந்த இன்ட்ரப்ட் அதை ப்ராசஸ் பண்ணியே ஆகணும். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. சரியா? இக்னோர்ஸ் த இன்ட்ரப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும் பாருங்க. ஆல்வேஸ் சேஞ்சஸ் த ஸ்டேட் ஆஃப் இன்ட்ரப்ட் ப்ராசஸ் ஆஃப்டர் ப்ராசஸிங் த interrupt. ஸோ எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு இன்டரப்டை ப்ராசஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் அப்படின்னு இருக்காங்க, அப்படின்னா அது தப்பு. எப்படியே சில டைம்ஸ் வந்து மாஸ்கபிள் இன்டரப்ட், ஹை ப்ரியாரிட்டி எல்லாமே பார்த்து தான் வந்து இன்டரப்ட் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால இது தப்பு. ஆல்வேஸ் ரெஸ்யூம்ஸ் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த இன்டரப்டட் ப்ராசஸ் ஆஃப்டர் ப்ராசஸிங் த இன்டரப்ட், இதுவும் தப்பு. ஸோ ஆல்வேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எப்போவுமே அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல மே சேஞ்ச். ஸோ மே சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அதனால ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட். ஓகேவா? Next, consider the following statements. Statement 1, the OS is designed to maximize the resource utilization. Next, S2, the control program manages the system program. Control program manages the system program. Which of the above statement is true ன்னு கேட்டிருக்காங்க. அப்பனா எது கரெக்ட்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா A, S1 is true, S2 is false. S1, OS is designed to maximize the resource utilization. நம்ம OS எதுக்காக போகிறோம், OSன்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்ட் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா maximize the resource utilization, memory management, இதுக்காக தான் நம்ம OS அப்படின்ற கான்செப்டுக்கே போகிறோம். நெக்ஸ்ட், the control program manages the system program அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே ரிவர்ஸாக வரணும். the system program manages the control program. ஓகேவா? ஸோ அதனால S1 is true, S2 is false. நெக்ஸ்ட், bootstrap loader is always stored in. ஆன்சர் வந்து ROM. ஸோ நம்மளுக்கு இது பேசிக்காக தெரியும் இல்லையா? ரோம் மெமரியில் தான் நம்ம பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அது பேசிக்காக ரோம் நம்ம மெமரி நம்ம ப்ரோக்ராம் சிஸ்டம் ஆன் பண்ணும் போது ரோம்லேருந்து இந்த பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் லோட் ஆகி அப்புறம் ரிமைனிங் OS ப்ரோக்ராம் லோட் ஆகும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? Overlays are used to increase the size of physical memory. Overlays are used to increase the logical address space. When overlays are used, the size of process is not limited to the size of the physical memory. Overlays are used whenever the physical address space is smaller than the logical address space. So answer பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா C, when overlays are used, the size of the process is not limited to the size of the physical memory. So முன்னாடியே சொன்ன overlay அப்படின்னு சொன்னா
ப்ரோக்ராம் சைஸ் பெருசாக இருக்கும். the overlaying is a method that permits application to be larger than the primary memory. ஸோ இந்த இடத்துல வந்து primary memory அப்படின்னு சொன்னால் physical memory தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதனால ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் தப்புன்னு பார்த்தீங்கன்னா overlays are used to increase the size of the physical memory. இது வந்து physical memory சைஸை இன்க்ரீஸ் பண்ணுதான்னு கேட்டால் இல்லை. இது வந்து physical memory சைஸ் இப்போ வந்து 1 GB-னா 1 GB தான் இருக்கும். ஆனால் நம்மளோட ப்ரோக்ராம் 2 GB அப்படின்னு சொன்னால் 1 GB-க்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு திருப்பி அடுத்த 1 GB ப்ரோக்ராமை ஸ்வாப் பண்ணி ரன் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் overlays are used to increase the logical address space. இதுவும் தப்பு. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் நம்ம ப்ரோக்ராமை ஸ்வாப் பண்ணி யூசிங் ஸ்வாப்பிங் மெத்தட் we are running the program. இந்த இடத்துல யூஸ் டு இன்க்ரீஸ் the logical address space கொடுத்துருக்காங்க. ஸோ லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி நான் கீழே கொடுத்துருக்கேன். லாஜிக்கல் அட்ரஸ், ஃபிசிக்கல் அட்ரஸ். லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது கம்பைல் டைமில் ஒரு ஜென்ரேட் ஆகிற ஒரு அட்ரஸ் தான் லாஜிக்கல் அட்ரஸ். ஃபிசிக்கல் அட்ரஸ்னா இட் இஸ் ஆக்சுவல் அட்ரஸ். சரியா? ஸோ இந்த லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் இஸ் set of all logical addresses generated by CPU in reference to program. Physical address is set of all physical address mapped to corresponding logical address. இது வந்து சிபியூவில் ரன் டைமில் ஜென்ரேட் ஆகிற ஒரு அட்ரஸ். இது வந்து லொக்கேஷன் இன் மெமரி யூனிட். ஸோ நம்மளோட ஒரு ஏதோ ப்ரோக்ராம் சேவ் பண்ணியிருக்கோம்னா அந்த இடத்துல எங்கே போய் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஆக்சுவல் மெமரி அட்ரஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரன் டைமில் ஜென்ரேட் பண்ணுற அட்ரஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இது 14 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் OS. இது வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.